நீரே என்னை காக்கும் கர்த்தரும் நீரே என்னை உமக்கு என்றும் அர்ப்பணித்தேன் என் வாழ்வில் ஜோதியும் நீரே 사랑하는 여러분을 환영합니다. Dear congregation, I welcome you all. அன்பான மக்களே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். 먼저 인도 대성회를 주관하신 아버지 하나님께 모든 감사와 영광을 돌립니다. First of all, I give all the thanks and glory to God, our good Father, who has blessed us to have this kind of wonderful miracle healing prayer festival. முதலாவதாக இப்படிப்பட்ட அற்புதமான ஜெப திருவிழாவிற்கு நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்த பரமபிதாவாகிய நம்முடைய அன்பின் தகப்பனுக்கு எல்லா மகிமையையும் செலுத்துகிறேன். 이번 성회를 위해 수고해 주신 모든 성회 준비위원들께 감사드립니다. And I'd like to express my deep appreciation to all the committee members and the chairman, Reverend Owen Roberts. ரெவரண்ட் ஓபர்ட் ராபர்ட்ஸ் அவர்கள் இந்த அமைப்பு குழுவிற்கு தலைவராக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு கூட இணைந்து இந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்த ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். 순서를 담당해 주신 분들께도 감사드립니다. And I give thanks to all the pastors and church leaders who took part in the order of this service. இந்த விழாவை ஒழுங்கு செய்த எல்லா சபை போதகர்களுக்கும் எல்லா தேவ ஊழியர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
현지 성가대와 찬양팀과 한국 공연팀에도 감사드립니다. And I give thanks to Indian praise mission team and the Korean praise mission team. இந்திய துதி ஆராதனை குழுவினருக்கும் கொரியாவிலிருந்து வந்து அருமையாக பாடல்களையும் நடன நிகழ்ச்சிகளையும் நடத்திய குழுவினருக்கும் நன்றி செலுத்துகிறேன். 이 자리에 참석해 주신 여러분 모두를 주님의 이름으로 환영합니다. In the name of Jesus Christ, I welcome all of you who are attending this wonderful prayer festival tonight. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஜெப திருவிழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். 텔레비전과 라디오, 인터넷으로 함께하는 모든 분들에게도 동일한 은혜와 축복이 임하시기를 기원합니다. And I also pray that the God may bless all the people who are participating in this prayer festival through television and radio and internet all over the world. தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் ரேடியோ டெலிவிஷன் மூலமாகவும் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஜெப திருவிழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். உங்களை வரவேற்கின்றேன். 미국의 수도 워싱턴, LA, 하와이를 비롯하여 파키스탄, 필리핀, 아프리카의 케냐, 우간다, 탄자니아, 일본, 아르헨티나, 온두라스 등 대성에는 수만 또는 수십만의 인파가 모여 들었습니다. Well, including Washington D.C., the capital city of United States of America, and Los Angeles, and Hawaii, and Argentina, and Uganda, Nairobi, and Pakistan, Japan, and many countries. Wherever I visited, hundreds, thousands of people gathered together every night. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய தலைநகராகிய வாஷிங்டன் டிசியிலும் அது மட்டுமல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா நைரோபியிலும் ஹோண்டராஸ் இன்னும் ஜப்பான் பாகிஸ்தான் என்ற உலகத்தின் பல நாடுகளிலே பல கண்டங்களிலே இயேசுவின் அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்து வந்திருக்கிறேன். 세계적인 뉴스 전문 방송인 CNN을 비롯하여 수많은 언론들이 관심을 가지고 취재하였지요. Well, including CNN, the worldwide media reported with great interest about the crusade I conducted. நான் நடத்திய நற்செய்தி கூட்டங்களை பிரசித்தி பெற்ற தொலைக்காட்சி நிலையமாகிய CNN மற்றும் அநேக தொலைக்காட்சி நிறுவனங்கள் மிக நேர்த்தியாய் ஒளிபரப்பி வருகின்றன. 왜 그랬을까요? 그것은 바로 제가 가는 곳마다 엄청난 하나님의 역사들이 나타났기 때문입니다. Why? There has been the wonderful manifestation of the power of God wherever I visited. நான் எந்த இடத்திற்கு சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தேனோ அந்த இடங்களில் எல்லாம் தேவன் தம்முடைய வல்லமையை அற்புதமாய் வெளிப்படுத்தி இருக்கின்றார். 살아계신 하나님의 증거를 나타내 주었기 때문이지요. That's because I have shown the tangible evidences of the living God. திரளான ஜனங்கள் வருகிறார்கள். தொலைக்காட்சிகள் அந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து காட்டுகின்றன. ஏனென்றால் தேவனுடைய அற்புதங்களை என்னுடைய ஜெபத்தின் மூலமாய் கூட்டங்களிலே நிரூபித்து காட்டியிருக்கிறேன். 이 성경이 참임을 분명히 보여주었기 때문입니다. That's because I have shown clearly that the Bible is true. பரிசுத்த வேதாகமம் முழுக்க முழுக்க உண்மையானது என்பது நிரூபிக்கப்பட்டபடியினால் எல்லா ஜனங்களும் இதை நன்றாய் கவனிக்கின்றார்கள். 이를 통해 헤아릴 수 없는 많은 사람들이 치료받고 응답받았으며 주님을 만났습니다. Through this kind of process and crusade, countless people have been healed, have been blessed, and have accepted Jesus Christ. இப்படிப்பட்ட நற்செய்தி கூட்டங்களினால் அநேக ஜனங்கள் குறிப்பாய் சினர்கள் இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். 이 자리에 참석한 여러분도 오늘 살아계신 하나님의 역사들을 볼 것입니다. And you will see the great glory of God tonight. இன்று இரவு தேவனுடைய மகத்துவமான மகிமையின் வெளிப்படுத்தலை நீங்கள் ஒவ்வொருவரும் காண்பீர்கள். 여러분이 성경에서 보았던 일들을 오늘 여러분의 눈으로 보게 될 것입니다. You will see the great glory of God, what's written in the Bible tonight with your own eyes. பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய வல்லமையான மகிமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதே போல இன்று இரவு இன்னொருவர் மூலமாக அல்ல உங்கள் சொந்த கண்களினால் அதை நீங்களே காண்பீர்கள். 이 소경이 눈을 뜨며 잘 보이지 않는 눈은 잘 보이는 눈으로 벙어리가 말할 것입니다. The blind will receive sight again, the poor eyesight will be a better eyesight, and the deaf will hear. பார்வையற்றவர்கள் பார்வையை பெறுவார்கள். யார் யாருக்கு காது சரியாய் கேட்காமல் இருக்கிறதோ அவர்கள் நன்றாய் கேட்பார்கள். 귀머거리가 듣고 각색 질병들이 치료될 것입니다. You will speak and various kinds of diseases will be healed. இந்த நாளிலே அநேக விதமான வியாதிகள் சரீரங்களை விட்டு வெளியே போய்விடும்.
목발과 지팡이를 버리고 걷고 뛸 것이며 휠체어에서 일어나 걸을 것입니다. People will walk and jump, throwing away their crutches and steps, and people will stand up from the wheelchairs. யார் யார் சர்க்கர நாற்காலிகளிலே இன்று வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ அவர்கள் அற்புதத்தை பெற்று சுகம் பெற்றவர்களாய் சர்க்கர நாற்காலி தேவையில்லை, ஊன்றுகோல் தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை என்று எழுந்து நடக்கப் போகிறீர்கள். 에이즈를 비롯하여 암, 어떤 불치 난치병이라도 주님의 이름으로 이 시간 치료될 것입니다. No matter what kind of incurable diseases it may be, like cancers or AIDS, it will be healed in the name of Jesus Christ tonight. சுகப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எய்ட்ஸ் போன்ற வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கொடிய புற்றுநோய் வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு அவர்களை இன்று இரவு சுகமாக்கப் போகின்றார். 여러분들이 믿기만 하면 찬양 중에도 치료될 것이며 또한 말씀 듣는 중에도 치료될 것입니다. Only if you believe, then you will be healed while you are praising the Lord and while you are listening to the message. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு போதும், நீங்கள் சென்று பெற்றுக்கொள்வீர்கள். 가난도 물러갈 것입니다. 시험 환난이 물러갈 것입니다. Poverty will go away and all the disasters and hardships will go away. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பாவங்கள் அவைகளும் உங்களை விட்டு ஓடிவிடும். 여러분이 말씀을 잘 듣고 믿음을 갖기만 하면 여러분은 어떤 문제도 해결받을 수 있습니다. Only if you listen carefully to the message and have faith, then no matter what kind of problem you may have, you're going to solve it. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து கேளுங்கள், அது போதும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் தானாகவே நடக்கும். 하나님이 우리와 함께 하시며 하나님은 전지전능하시기 때문입니다. That's because God is with us and He is Almighty. He can do everything. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவரால் எதையும் செய்ய முடியும். 여러분 모두가 오늘 전능하신 하나님의 능력을 체험하게 되시기를 주님의 이름으로 축원합니다. In the name of Jesus Christ, I bless all of you to experience the wonderful power of God tonight. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய அற்புதமான வல்லமையை அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். 사랑하는 여러분, 여러분은 신이 있다는 사실을 믿으십니까? Dear congregation, do you believe that there is God? தேவன் ஒருவர் உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? 인도에서는 많은 신들을 섬긴다고 들었습니다. Well, I've heard that people worship many gods here in India. இந்தியாவிலே பலவிதமான நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். 그렇다면 정말로 신이 여럿 있는 것일까요? Then is it true that there are many gods? இந்தியாவிலே பலவித நம்பிக்கையுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மையா? 여러분은 혹시 그 신들을 만나 보셨습니까? By any chance, have you met one of those gods? யாராயிலும் பலவிதமான நம்பிக்கையை சொல்லுகிறார்களே, அவர்கள் தங்களுடைய தேவனை சந்தித்தேன் என்று சொன்னதுண்டா? 어떠한 신이 여러분의 질병을 치료해주고 여러분에게 복을 가져다 주었던가요? What kind of God did heal you and bring the blessing to you? எப்படிப்பட்ட தேவன் உங்களை சுகமாக்கி தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர முடியும்? 저는 29년 전에 하나님을 만났습니다. I met God 29 years ago. 29 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தேவனை சந்தித்தேன். 하나님을 만나기 전 저는 7년 동안 많은 질병으로 고통받고 있었지요. Before I met God, I had been suffering from all kinds of diseases for 7 years. இந்த மாபெரும் தேவனை நான் சந்திப்பதற்கு முன்பதாக என் சரீரத்திலே ஏகப்பட்ட கொடிய வியாதிகள் இருந்தன. 두 눈만 빼고 온몸이 성한 데가 없었습니다. I had been sick all of my body except for 2 eyes. என்னுடைய 2 கண்கள் மட்டும்தான் ஒழுங்காய் வேலை செய்தன. மற்றபடி என் சரீரத்தில் அத்தனை உறுப்புகளும் வியாதியினால் பழுதடைந்து வேதனையில் இருந்தேன். 아파서 일을 하지 못하니 너무나 가난했고 빚도 많이 지고 있었습니다. Well, because I had been sick and I couldn't work and I had a lot of debt and I was so poor at that time. நான் வியாதியோடு இருந்தேன். நடக்க முடியவில்லை, உழைக்க முடியவில்லை. கடன் வாங்கி கடன் பாரத்திலே மூழ்கி கொண்டிருந்தேன். 도저히 살아날 가망이 없으므로 사랑하던 사람들도 저를 외면하고 버렸습니다. Because I had no hope at all, the people who had loved me turned away from me. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாதபடியினால்
எனக்கு உறவினர்கள், நெருங்கினவர்கள், அறிமுகமானவர்கள் அத்தனை பேராலும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டேன். 가족은 물론이고 저의 부모님도 아내도 외면했지요. Even the family members and my wife and even my parents turned away from me. என் சொந்த குடும்ப அங்கத்தினர்கள், என்னுடைய பெற்றோர், ஏன் என் மனைவியும் கூட என்னை புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள். 저는 아무런 소망 없이 죽음만 기다리고 있었습니다. Well, I was just waiting for death without any hope. எந்த நம்பிக்கையும் இல்லாதவனாக சாவு எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். 너무나 슬프고 고통스러웠으며 그 외로움은 말로 다 할 수가 없었지요. I was so sorrowful and I couldn't express all the solitude I had experienced at that time. என் உள்ளத்தினுடைய துக்கம் மிக மிக அதிகம். அந்த நாட்களின் துக்கத்தை என்னால் இப்பொழுது விவரித்து கூட சொல்ல முடியாது. 그러나 오직 한 분만은 저를 버리지 않으셨습니다. But only one, the loving God, never abandoned me. ஆனால் அன்பான தேவன் ஒருவர், அவர் என்னை ஒருபொழுதும் விட்டு கைவிட்டு மறக்கவே இல்லை. 바로 사랑의 하나님이셨습니다. He was the very loving God, our good Father. அவர் நம்முடைய அன்பான பரமபிதாவாக நமக்கு இருக்கின்றார். 저는 사랑의 하나님을 만나는 순간 그 많던 질병을 단번에 깨끗이 치료받았습니다. As soon as I met this loving God, I was healed of all kinds of diseases immediately. இந்த அன்பான தேவனை நான் சந்தித்த உடனேயே என்னுடைய சரீரத்தில் இருந்த சகல நோய்களும் என்னை விட்டு நீங்கி நான் சுகம் பெற்றேன். 그 후로 지금까지 한 번도 아파본 적이 없지요. Since that time, I've never been sick at all. அந்த சுகத்தை பெற்ற பிறகு நான் அதன் பிறகு வியாதி அடையவே இல்லை. 병원에 가본 적도 없고 약 한 번 먹어본 적도 없습니다. I've never been to hospital and I've never taken any medicine. அதன் பிறகு நான் மருத்துவமனைக்கு சென்றதும் இல்லை, எந்த மருந்தையும் எடுத்ததும் இல்லை. 저뿐만 아니라 저의 아내와 세 자녀도 마찬가지입니다. And it's all the same with my wife and my 3 daughters. என்னுடைய மனைவியும் 3 மகள்களும் அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள். அவர்களும் மருந்து எடுப்பதே இல்லை. 또한 하나님을 만나고 가난도 다 물러갔습니다. When I met God, all the poverty went away. நான் தேவனை சந்தித்த பொழுது என்னுடைய வறுமை தரித்திரம் எல்லாம் என்னை விட்டு விலகின. 많았던 부채도 짧은 시간 안에 다 갚았고 지금은 무엇 하나 부족함이 없이 부요합니다. Well, I came to pay back all the debts I had and I am living a wonderful life without lacking anything. தேவனை நான் சந்தித்த பிறகு என்னுடைய கடன்கள் எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்து தீர்த்தேன். என் கடன்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டன. இப்பொழுதோ தேவன் எனக்கு ஆசீர்வாதமான ஐஸ்வரியத்தை தந்திருக்கின்றார். 저는 세상 모든 사람들이 하나님을 만나서 구원받고 축복받기를 원합니다. I want all the people in the world to meet God and be saved and be blessed. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த தேவனை சந்திக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுவே என்னுடைய இதய துடிப்பாய் இருக்கிறது. 그래서 저는 전 세계를 다니며 이처럼 살아계신 하나님을 증거하고 있는 것입니다. That's why I'm traveling all over the world preaching the gospel and our good Father. மக்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கின்ற தாகத்தினாலே நான் ஒவ்வொரு ஊருக்காய் சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சுவிசேஷத்தையும் நம்முடைய அன்பின் பரமபிதாவையும் குறித்து அறிவித்து வருகின்றேன். 그러면 하나님은 과연 어떤 분이실까요? Then what kind of being God is? தேவன் எப்படிப்பட்டவர்? 첫째로 하나님은 우주 만물의 창조주가 되십니다. First of all, God is the creator of the universe and everything in it. முதலாவதாக அண்ட சராசரங்களையும் அதில் உள்ள அத்தனையையும் சிருஷ்டித்தவர் இந்த தேவனாக இருக்கின்றார். 창조주는 여럿이 있는 것이 아니라 오직 한 분입니다. There are not many creators, only one creator. There must be one creator. சிருஷ்டிப்பின் வேலையை செய்தது அநேகர் அல்ல, ஒரே ஒரு சிருஷ்டிகராகிய தேவன் மட்டுமே சகலவற்றையும் அண்ட சராசரங்களிலே சிருஷ்டித்திருக்கின்றார். 그러면 하나님만이 창조주이심을 어떻게 믿을 수 있을까요? Then how can we believe that only God is the creator? இவைகளெல்லாம் தானாகவே உருவாகி இருக்குமா? இல்லாவிட்டால் தேவன் தான் இவைகளை உருவாக்கி இருக்கிறார் என்று எப்படி நம்ப முடியும்? 성경에는 하나님에 대하여 이렇게 말씀합니다. Well, the Bible tells about God in this way. பரிசுத்த வேதாகமும் தேவனை குறித்து இப்படியாய் சொல்லுகிறது. 성경 창세기 1장 1절에 보면 태초에 하나님이 천지를 창조하시니라 했습니다. Genesis chapter 1 verse 1 says,
In the beginning, God created heavens and the earth. பரிசுத்த வேதாகமத்திலே இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 그러나 하나님은 사람의 육의 눈으로는 볼 수가 없습니다. But God cannot be seen by physical eye. இந்த தேவனை நம்முடைய மாம்ச கண்களினால் நாம் பார்க்க முடியாது. 그래서 하나님께서는 창조주 하나님을 믿을 수 있도록 분명한 증거들을 나타내 주셨지요. That's why God has shown us the tangible evidence so that we might believe in Him. காணக்கூடாத இந்த தேவனை விசுவாசிக்கும்படியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உணரக்கூடிய முறையிலே தேவன் அற்புதங்களை நமக்காக செய்து காட்டுகிறார். 천하 만물을 봐도 알 수 있도록 해 주셨습니다. God made all things, even in the nature, so that we may believe in Him. இயற்கையில் காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் தேவனே சிருஷ்டித்தார். அவைகளை நாம் காணும் பொழுது காணக்கூடாத தேவனாய சிருஷ்டிகரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று செய்தார். 로마서 1장 20절에 하나님의 영원하신 능력과 신성이 그 만드신 만물에 분명히 보여 알게 된다 했습니다. Romans chapter 1 verse 20 said, for since the creation of the world, God's invisible qualities, His eternal power and divine nature have been clearly seen, being understood from what has been made. ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காணக்கூடாத தேவனை, அதரிசனமான தேவனை காணும்படியாக அறிந்து கொள்ளும்படியாக இயற்கையிலே இந்த உலகத்திலே காணக்கூடிய அநேக சிருஷ்டிகளை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். 따라서 선한 사람들은 자연 만물을 보고서라도 창조주 하나님이 계신 것을 믿습니다. So even the good people can believe in God just by looking at the nature. இயற்கையை பார்த்தாலே தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற விசுவாசம் நல்ல மனிதர்களுக்கு தானாகவே வந்துவிடும். 그 증거를 한 가지만 들어보겠습니다. Well, let me take one evidence for that. இதற்கு ஒரு காரியத்தை நான் உதாரணமாய் சொல்லட்டும். 오늘날 지구에는 60억이 넘는 사람이 살고 있습니다. Today, there are more than 6 billion people are living on the earth now. இப்பொழுது உலகத்திலே நாம் பார்க்கின்றோம் 6 பில்லியன் மக்கள் இங்கே பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 그런데 그 모든 사람들의 눈이 몇 개입니까? How many eyes do the people have? ஒவ்வொரு மனிதனையும் பாருங்கள், எத்தனை கண்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றன? 2개이지요. They just have 2 eyes. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 கண்கள். 귀도 역시 누구나 2개입니다. Well, everybody has 2 ears. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 காது. 코는 하나에 입도 하나입니다. One nose and one mouth. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மூக்கு, ஒரு வாய். 모든 사람이 다 똑같습니다. 또한 그 위치 선정도 같지요. It's all the same with all the people in the world, and even the structure of the face are all the same. உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த கண்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய உறுப்பும் ஒரே போல் இருக்கிறது. முகம் கூட எல்லாருக்கும் மேலே முன்பகுதியிலே என்றால் அப்பே தான் இருக்கிறது. 눈은 얼굴이 위쪽에 있고 코는 가운데 있습니다. The eyes are located in the upper part of the face, and the nose is located in the center. எல்லா மனிதனையும் பாருங்கள், கண்கள் முகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கின்றன, மூக்கு முகத்தினுடைய மைய பகுதியில் இருக்கின்றது. 입은 코 밑에, 귀는 양옆에 있습니다. Well, the mouth is located just under the nose, and the ears are both sides of the face. எல்லா மனிதருடைய வாயும் 2 கன்னங்களுக்கு நடுவிலே மூக்குக்கு கீழே தான் ஒவ்வொருவருக்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 흑인도 백인도 황인종도 다 똑같습니다. It's all the same with the white people, black people, and yellow people. கருப்பு இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெள்ளை இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் மஞ்சள் இன மக்களாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு அத்தனை பேருக்கும் ஒன்றாகவே இருக்கின்றது. 사람이니까 똑같이 생각하는 분이 계십니까? Well, do you think that it's because they are all human beings? இவர்கள் அத்தனை பேரும் மனுஷர்கள், ஆகவே இப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? 그런다면 다른 동물들을 한번 보십시오. Then what about the animals? மனிதர்கள் தான் இப்படி என்றால் மிருகங்கள் எப்படி இருக்கின்றன? 눈은 2개, 코는 하나, 귀는 2개입니다. Even the animals have 2 eyes and 1 nose and 1 mouth. மிருகங்களை பாருங்கள், மிருகங்களுக்கும் கூட 2 கண்கள், ஒரு வாய், இப்படித்தான் இருக்கின்றது. 코가 긴 코끼리도 코는 하나에 콧구멍은 2이지요. Well, even the elephant who has a long nose, he has just 1 nose and 2 nostrils in it. நீண்ட தும்பிக்கையை உடைய யானையை பாருங்கள், அதற்கும் ஒரு வாய் தான் இருக்கிறது. 개나 고양이도 눈은 2개, 코는 하나에, 귀는 2개입니다. Well, even the dogs and cats have 2 eyes and 2 ears and 1 nose and 1 mouth. நாய்களை பாருங்கள், பூனைகளை பாருங்கள், எல்லாவற்றுக்கும் கண்கள் 2 தான், வாய் 1 தான்.
그 위치 선정도 똑같습니다. And even the structure of the face are all the same. முகம் சரீரத்திலே எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் அத்தனை பேருக்கும் ஒரே இடத்தில் தான் முகமும் இருக்கிறது. 하늘을 나는 새들도 여기 앉아 있는 비둘기도 또 물에 사는 물고기도 마찬가지입니다. Well, the birds in the sky and even the pigeon you can see in front of us right now, and the fish in the water are all the same. வானத்தின் பறவைகள் ஏன் எங்கள் முன்பு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய புறாவை பாருங்கள், அந்த புறாவிற்கும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கும் அந்த அமைப்பு அப்படியே இருக்கின்றது. 또한 모든 동물들이 입으로 먹고 밑으로 배설한 구조도 같습니다. What about the digestion system of the animal? They eat from the mouth and they discharge from the excrement. மிருகங்களுடைய ஜீரண அமைப்பை பாருங்கள். வாயின் வழியாய் உணவை உட்கொண்டு ஆசன வழியாய் கழிவை வெளியே அகற்றுகின்றன. 암수가 만나서 교미를 하고 생식에 나가는 것도 같지요. It's all the same with the mating and reproducing the offspring. இன சேர்க்கை, இன விருத்தி, இந்த முறையை பார்த்தாலும் எல்லா சிருஷ்டிகளும் ஒன்றாகவே அமைந்திருக்கின்றன. 이것은 무엇을 의미합니까? 한 분의 창조주에 의해서 모든 것이 창조되었음을 증거합니다. What does it mean? It shows that there must be one designer, one creator, and everything was planned and designed by one creator. இவைகள் அத்தனையும் பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாய் தோன்றுவது என்ன? இவைகள் ஒவ்வொன்றையும் திட்டம் பண்ணி நேர்த்தியாய் வடிவமைத்து சிருஷ்டித்த ஒருவர் உண்டு. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். 만약 창조주가 여러 명이라면 어떤 일이 생기겠습니까? Well, if there are many creators, then what would happen? சிருஷ்டிகர்கள் ஒருவராய் இல்லாமல் பல பேர் பல தினுசா இருந்தால் எப்படி இருக்கும்? 창조주의 생각에 따라 다양한 모양과 구조가 나왔을 것입니다. Well, according to the idea of the creator, there may be many different kinds of structure of the body and the many things. ஒவ்வொரு சிருஷ்டிகரும் அவருடைய மனதுக்கு வந்தது போல இஷ்டம் போல விதவிதமாய் இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருப்பார்கள். 눈이 꼭 두 개만 있는 것이 아니라 그 이상일 수도 있지요. Well, we might have more than 2 eyes. அப்படி என்றால் சிலருக்கு 2 கண்கள் இருக்கும், இன்னொருவரால் சிருஷ்டிக்கப்பட்டவருக்கு 2 கண்களுக்கு மேல் ஏகப்பட்ட கண்கள் இருக்கும். 그것만 보아도 한 분 창조주 하나님께서 만물을 계획하시고 창조하셨다는 사실을 믿을 수가 있습니다. Even through this kind of thing, we can be confident that the only one creator designed everything and created it. சர்வ சிருஷ்டிகளையும் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உண்மை மிக மிக தெளிவாய் புலம்புகிறது. அது என்னவென்றால் அந்த உண்மை ஒரே ஒரு சிருஷ்டிகராலே இந்த அனைத்து காரியங்களும் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் என்று. 그런데 선진국을 비롯하여 세계 많은 나라 사람들이 진화론을 믿습니다. But many people in the world, especially in the developed country in western side, believe in evolutionism. ஆனால் உலகத்திலே மக்கள் என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக முன்னேறிய நாடுகள் என்று தங்களை சொல்லக்கூடிய நாட்டு மக்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மனிதன் ஒரு மிருகத்திலிருந்து வளர்ந்து 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 வந்து விட்டான் என்று சொல்கிறார்கள். 진화론은 모든 생명체가 우연히 생겨났다는 것입니다. Evolutionism is the theory to claim that everything came into existence by chance. எல்லா உயிரினங்களும் ஏதோ திடீரென்று தானாகவே இப்படி உயிர் பெற்று வந்துவிட்டன, பரிமாண வளர்ச்சியினால் மனிதனுடைய வளர்ச்சி இறுதியிலே வந்து நின்றது என்று இந்த ஒரு கொள்கை சொல்கிறது. 물고기가 진화하여 육지 동물이 되었다고 합니다. They say that the fishes was evolved to become the animal on the earth. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆதியிலே மீனாக இருந்தது, சில ஆண்டுகள் கழித்து தரையிலே மிருகங்களாய் மாறிவிட்டன. 육지 동물이 진화하여 새가 되었다고 합니다. They claim that the animals on the earth were evolved to be the birds in the sky. கொஞ்ச நாள் கழித்து பூமியிலே இருந்த மிருகங்கள் வானத்தில் பறக்கிற பறவைகளாய் மாறிவிட்டன. 또 사람도 진화가 되어 생겨났다고 하지요. And even they claim that the man was evolved from the ape or something. அவர்கள் சொல்லுவது என்ன? மனிதனே குரங்கிலிருந்து வளர்ந்து வந்தவன் என்று சொல்கிறார்கள். 여러분은 이 말이 믿어지십니까? Do you believe this? Can you believe it? குரங்கு தான் உங்க முப்பாட்டனார் தாத்தா பாட்டியாக இருந்தார்கள் என்று நம்புகிறீர்களா? 우연히 생명이 생겨났다는 것은 수학적인 확률로도 1000억분의 1도 안 됩니다. Well, what they say that the living organism came into existence by chance is less than 100 billions. Even we are talking about mathematically உலகத்தில் probability. இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளும் தன்னில் தானாக திடீரென்று வந்துவிட்டன என்று சொல்லுகிறார்களே, அதை கணக்கு போட்டு பார்த்தால் பல பல கோடி பங்கிலே
ஒரு பங்குதான் அப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு. 즉 전혀 불가능한 일이라는 말입니다. They used to say it's impossible. அவர்கள் சொல்லுகிறார்கள் இது நம்பவே முடியாதது. 우연히 진화되었다면 모든 동물들이 어떻게 똑같은 구조와 위치 선정을 가질 수 있습니까? How can the animals have the same structure of the body and the same features if they were evolved? ஒவ்வொன்றும் தன்னில் தானாகவே திடீரென்று தோண்டி இருக்கும் என்றால் எப்படி மிருகங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சரீர அங்க அமைப்புகள் மனிதனைப் போலவே இருக்க முடியும்? 그럴 수는 결코 없습니다. There's no way. ஒவ்வொரு விதமான மிருகமும் மற்ற இனங்களைப் போல ஒரே அமைப்பு உடையவைகளாய் இருக்கவே முடியாது. 따라서 우리는 한 분 하나님의 설계에 의해 모든 만물이 창조되었음을 믿을 수 있습니다. That's why we understand and we can believe that everything was created by the design of one creator. ஆகவேதான் நாம் நன்றாய் தெளிவாய் நம்ப முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல எல்லாம் ஒரே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். 사랑하는 인도 성도님들과 국민 여러분, Dear brothers and sisters in India and people of India. இந்தியாவில் இருக்கக்கூடிய எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, 이처럼 모든 만물을 창조하신 전능하신 하나님께서는 오늘날에도 동일하게 창조의 역사를 베푸십니다. Likewise, God the creator who created all things are working even today. ஆகவேதான் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய சிருஷ்டிகர்த்தா இப்பொழுதும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். 사람으로서는 도무지 불가능한 일들이 하나님의 능력으로는 가능한 것입니다. What is impossible with man is possible with God. மனிதனுக்கு முடியாதது, இயலாதது, சாத்தியமற்றது என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றும் தேவனாலே கூடும். 저를 비롯하여 한국의 만민중앙교회 성도들은 이러한 창조의 역사들을 항상 체험합니다. Well, I myself and members of Manmin Chungang Church in Seoul, Korea are experiencing this kind of wonderful works of God's creation every day. எங்களுடைய மான்மின் திருச்சபையிலே இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் தேவனுடைய அற்புதமான சிருஷ்டியின் வல்லமைகளை அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 60세가 넘는 한 여성도는 배와 양, 발과 다리 등 몸 전반에 펄펄 끓는 물을 뒤집어 썼습니다. Well, one of female members of Manmin Chungang Church in her over 60s was covered by hot boiling water. மான்மின் திருச்சபையில் இருக்கக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு சகோதரி மிகுந்த கொதிநீர் காலிலே சரீரத்திலே விழுந்ததினால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டார்கள். 피부는 물론 신경과 혈관까지도 익어버렸지요. Her skins and nervous system and all the blood vessels were cooked. அந்த சகோதரனுடைய தோல், அந்த தோலுக்கு கீழாக இருந்த அந்த நரம்புகள் எல்லாம் அப்படியே தண்ணீரில் போடப்பட்ட கரியை போல வெந்து போய்விட்டது. 화상이 너무 심하여 병원에 가도 살아날 가망이 없었습니다. Well, her scale was so severe, so she had no hope at all, even though she tried to visit a CN doctor. சரீரம் முழுவதும் வெந்து போன நிலையிலே இருந்தபடியினால் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை, மருத்துவர்களும் நம்பிக்கை தரவில்லை. 화상이 심한 이 여성도 제가 기도해 주었을 때 즉시로 화기가 물러가면서 통증이 사라졌습니다. Even though her scale was so severe, as soon as I prayed for her, the heat and the pain went away. அந்த சகோதரியினுடைய தோல் சதை எல்லாம் வெந்து போய் இருந்தாலும் அவர்களுக்காக தேவனை நோக்கி நான் பிரார்த்தனை செய்த பொழுது தேவன் அவர்களை குணமாக்கினார். 그리고 신속히 치료가 진행되면서 얼마 안 돼요. 어린아이와 같은 새살이 돋아나기 시작했지요. Well, since that time, she came to be restored so rapidly, and she came to have a new flesh like a newborn baby. சுகம் பெற்றது மட்டுமல்ல, அவருடைய சுகம் ஆச்சரியமான விதத்திலே இருந்தது. மிக மிக சீக்கிரமாக அவருடைய தோல் எல்லா இயல்புடைய தோலாய் மாறியது. அவர்கள் தன்னுடைய காரியங்களை இயல்பாய் செய்ய ஆரம்பித்தார்கள். 하나님께서는 이미 죽어버린 신경과 혈관과 조직까지도 새롭게 창조해 주신 것입니다. God created the nervous system and the blood vessels which had been dead already. அந்த சகோதரியினுடைய சரீரத்திலே ஏற்கனவே செத்து போயிருந்த நரம்புகளை, ஏற்கனவே அழிக்கப்பட்டிருந்த தோல் பகுதியை சர்வ வல்லமையுள்ள தேவன் மீண்டுமாக புத்தம் புதியதாய் சிருஷ்டித்து கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். 인간의 능력으로 결코 할 수 없는 것이지만 하나님께서는 무에서 유를 창조하신 것이지요. It couldn't be done by human being, but And God created something out of nothing. எந்த ஒரு மனிதனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது.
ஆனால் தேவனாலோ எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒன்றுமே உருப்படியாய் இல்லாவிட்டாலும் தேவன் அதை அற்புத சுகமாய் மாற்றுவார். 또한 일반적으로 병원에서 화상을 치료받는다 해도 치료가 끝난 후에는 큰 흉터가 남게 됩니다. Well, when we are healed from the hospital for a scale, generally speaking, we're going to have a very ugly scars. பொதுவாக தோல் அப்படி பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று ஒருவேளை மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தாலும் சுகமான பிறகு அந்த வடு தழும்புகள் சரீரத்திலே இருப்பது அதுதான் வழக்கம். 그러나 하나님께서 치료해 주신 것은 흉터도 남지 않는다는 사실입니다. But when God healed us, there will be no scar at all. ஆனால் தேவன் அற்புத சுகத்தை தரும் பொழுது இயல்பான சிகிச்சையின் சுகம் போல தழும்புகளோடு அல்ல, தழும்புகளே இல்லாமல் சுகத்தை தருகிறார். 이 여성도님 역시 살아날 수 없을 만큼 큰 화상을 입었지만 흉터 하나 없이 깨끗한 피부로 회복되었습니다. Well, this female member had a very serious scale, but she was healed by the mighty power of God without any scar. இந்த சகோதரியானது கடும் வியாதியினாலே அந்த தண்ணீரினால் எல்லாம் சுடு தண்ணீரினால் எல்லாவற்றையும் இழந்த நிலையில இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 약 한 번 바르지 않았고 수술한 것도 아니지요. She has never applied any medicine or she has never taken any operation. எந்த விதமான மருந்தையும் பயன்படுத்தவில்லை, எந்த விதமான ரண சிகிச்சையும் செய்யவில்லை. 오직 기도하여 하나님의 능력으로 온전해진 것입니다. Only through the prayer she became complete and perfect by the mighty power of God. தேவனுடைய பலத்த வல்லமையினால் அவர்கள் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 이 여성도 외에도 가스 폭발 등 이러한 심한 화상을 입고도 기도받아 치료된 분들이 수도 없이 많습니다. Besides this female member, there are so many people who have been healed from the very serious scales through the prayer. இந்த சகோதரி மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் சரீரங்களிலே வந்த கொடிய வியாதிகளிலிருந்து குறிப்பாக தோல் பழுதுபட்டு தோல் சிதைந்து நரம்பு சிதைந்த அந்த நிலையிலிருந்து தேவனிடத்திலிருந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 더욱이 기도받고 화상을 치료받은 분들은 공통적으로 흉터가 남지 않지요. Especially they didn't have any scar when they were healed through the prayer by mighty power of God. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பலத்த வல்லமையினால் சுகத்தை பெற்ற பொழுது அவர்கள் சரீரங்களிலே எந்த விதமான தழும்பும் இருக்கவே இல்லை. 이처럼 창조주 하나님은 지금도 우리 가운데 살아 역사하십니다. Likewise, in the same way, God the Creator is alive and is working even now. அதே சிருஷ்டி கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் இப்பொழுதும் அதே வல்லமையோடு சுகமளிக்கும்படியாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார். 이번 집회에 참석하시는 여러분들도 이러한 하나님의 창조의 능력을 체험하시길 바랍니다. I want all of you who are attending this wonderful prayer festival to meet and experience wonderful power of God the Creator. இந்த அற்புதமான பிரார்த்தனை திருவிழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே அமர்ந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இதே தேவனுடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 두 번째로 하나님은 전지전능하신 분입니다. Secondly, God is almighty, omniscient and omnipotent. இரண்டாவதாக இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ ஞானி, அவர் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாயிருக்கிற சர்வ வியாபியாயிருக்கின்றார். 인간에게는 수많은 불가능이 있지만 하나님에게는 불가능이 There 없습니다. are many things the human being cannot do, but there will be nothing impossible with God the Creator, God Almighty. மனிதனால் செய்ய முடியாதவைகள் என்று ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனால் அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கின்றார். 성경 에레미야 32장 27절에 하나님께서는 나는 여호와요 모든 육체의 하나님이라 내게 능치 못할 일이 있겠느냐 말씀하셨지요. Jeremiah chapter 32 verse 27, God says, I'm the Lord, the God of all mankind. Is anything too hard for me? எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மாம்சமான யாவருக்கும் நானே கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டோ? 하나님께서는 하나님의 전지전능하심을 믿고 전폭적으로 의지하는 사람을 기뻐하십니다. God is pleased with the people who believe that the God is almighty and rely upon Him 100%. தேவன் சர்வ வல்லவர், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே முழுமையாய் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் தேவன் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றார். 그 사람의 믿음대로 역사해 주십니다. God
works according to the faith of the people. ஒவ்வொருவருக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தின்படியே தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கின்றார். 성경에도 보면 하나님의 전능하심을 믿고 의지할 때 놀라운 역사가 나타났습니다. In the Bible, we understand that the wonderful power of God has been manifested when we believe in God Almighty and rely upon Him. சர்வ வல்லவர் மீது விசுவாசம் வைத்து அவரை மட்டுமே நம்பி இருக்கின்ற வேளையிலே தேவனுடைய பலத்த வல்லமை வெளிப்படுத்துகிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் பல உதாரணங்களை கொண்டு விளக்குகின்றது. 모세가 믿음으로 지팡이를 내미니 홍해 바다가 둘로 갈라졌습니다. When Moses stretched out his staff by faith, the Red Sea was split. மோசே விசுவாசத்தோடு தன்னுடைய கோலை நீட்டிய பொழுது கரங்களை நீட்டிய பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்தது. 반석을 치니 반석에서 물이 나왔습니다. When the Moses struck the rock, he could get water from the rock. மலை பாறையை மோசே அடித்த பொழுது தண்ணீரே வர முடியாது என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. 하나님의 아들이신 예수님께 믿음으로 나오면 어떤 질병도 치료되었습니다. When the people came before Jesus Christ, the Son of God, no matter what kind of disease they might have, they were healed. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மக்கள் எப்படிப்பட்ட வியாதியோடு வந்தாலும் சரி வந்த ஒவ்வொருவரையும் இயேசு குணமாக்கி அனுப்பினார். 소경이 눈을 뜨고 귀머거리가 들었습니다. The blind received sight again, and the deaf came to hear. பார்வையற்றவர்கள் பார்வையை பெற்றுக் கொண்டார்கள். காது கேட்க முடியாதவர்கள் நன்றாய் கேட்டார்கள். 중풍병자, 문둥병자 등 각색 병든 자가 치료받았습니다. Paralytics, the lepers, and various kinds of diseases were healed. பக்கவாதத்தினால் மூட்டு வலியினால் வேதனைப்பட்டவர்கள் சுகம் பெற்றார்கள். அது மட்டுமல்ல எந்த வியாதியோடு வந்தாலும் அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். 안진뱅이가 걷고 뛰며 죽은 사람이 살아났지요. The lame came to walk and jump, and the dead came to life again. நடக்க முடியாதவர்கள் முடவர்கள் எழுந்து நடந்தார்கள். ஏன் மரித்தவர்களையும் இயேசு உயிரோடு எழுப்பினார். 오늘날도 전지전능하신 하나님을 믿기만 하면 여러분에게도 이런 역사가 나타납니다. Even today, only if you believe in God Almighty, you can experience this kind of wonderful works of God Almighty. என்றும் கூட இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற தேவனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் அற்புதமான சுகத்தையும் அற்புதமான காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வீர்கள். 마가복음 9장 23절에 보면 믿는 자에게는 능치 못할 일이 없느니라 하셨습니다. Mark chapter 9 verse 23 says, everything is possible for him who believes. மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 또 내 믿음대로 될지니라 하셨지요. And Jesus said, it will be done just as you believed it would. எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படியே உன் விசுவாசத்தின்படியே காரியங்கள் நடக்கும். 지금부터 여러분에게 한국의 만민중앙교회에서 나타나는 믿음의 역사들 중에 몇 가지를 말씀드리겠습니다. From this time on, I'm going to introduce some of the healing and the miracles what happened in Manmin Chungang Church in Seoul, Korea. இந்த வேளையிலிருந்து தென்கொரியாவிலே எங்கள் திருச்சபையில் நடந்த அற்புதங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகின்றேன். 여러분에게도 큰 믿음이 되시기 바랍니다. I want all of you to have a great faith through this kind of presentation. இப்பொழுது சுகமானவரை நீங்கள் திரையிலே கண்டீர்கள். அவர் மேடையிலே நடந்தார். ஒவ்வொருவருக்குள்ளும் இப்பொழுது விசுவாசம் வளரட்டும். 먼저 여러 가지 표적들이 나타납니다. First of all, there will be signs, various kinds of signs. வித்தியாசப்பட்ட தேவ வல்லமையின் வெளிப்படுத்தலின் அடையாளங்கள் இன்று இரவு நமக்கு முன்பாக தேவன் கொண்டு வரப் போகின்றார். 본교의 성도들의 대부분은 어떤 질병에 걸려도 약이나 병원을 의지하지 않습니다. Well, most of the members of Manmin Chungang Church, even though they had a problem or disease, they don't rely upon the medicine or the hospital. மான்மின் திருச்சபையிலே இருக்கிறவர்கள் வியாதியின் வேளையிலும் அவர்கள் மருத்துவத்தை தேடுவதில்லை. 전능하신 하나님 앞에 나와 믿음으로 기도받지요. They just come before the God Almighty and receive the prayer by faith. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக வந்து விசுவாசத்தினால் ஏறெடுக்கப்பட்ட பிரார்த்தனையின் மூலம் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். 암이나 백혈병, 에이즈 등 의학으로 치료 불가능하다는 병들도 기도받고 치료된 사람들이 수없이 많습니다. Even many people were healed of various different kinds of diseases like cancers and leukemia, etc. What is called incurable diseases by the medical science. வித்தியாசப்பட்ட வியாதிகள் அநேகம் சுகமம் ஆகியிருக்கிறது. குறிப்பாக புற்றுநோய், இரத்த புற்றுநோய், இனிமேல் சுகமே ஆகாது என்ற கைவிடப்பட்ட நிலையிலே இருந்த மக்கள் அவர்கள் தேவ வல்லமையினால் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 또
또한 사고를 당해 뼈가 부러지고 내장이 손상된 경우도 기도받고 치료됩니다. Many people who had their internal organs crushed and the bones crushed by car accident were healed by the prayer. உள்ளான உறுப்புகள் பாதிப்படைந்த நிலையிலே இருந்தவர்கள், விபத்துகளின் நிமித்தம் எலும்புகள் நொறுக்கப்பட்ட அநேகர், 죽음 직전에 기도받고 다시 살아난 사람도 헤아릴 수 없이 많습니다. Even countless people came to life again just before the door seal of the death by the prayer. அப்படிப்பட்டவர்களும் பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, மிகுந்த கொடிய நிலையில இருந்தவர்கள், ஏறக்குறைய மரித்து போன நிலையில இருந்தவர்களும் உயிரோடு எழுந்தார்கள். 독극물에 중독되어 썩어가던 몸이 전능하신 하나님께 나와 믿음으로 치료받습니다. Many people who had a body which were decaying by the intoxication of the poisonous metals, they were healed when they came before the Lord Almighty and received the prayer. விஷத்தினால் நச்சு தன்மை கொண்ட பொருட்களினால் உள் உணர்வுகள், உள் சரீர உறுப்புகள் அழிந்து கொண்ட நிலையில இருந்தவர்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருந்தவர்கள், சர்வ வல்லவர் என்னை சுகமாக்குவார் என்று விசுவாசத்தோடு பிரார்த்தனை செய்த பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 이런 많은 예들 중에 어떤 분은 하나님을 믿지 않던 시절에 5층에서 떨어져 척추를 심하게 다쳤습니다. One of many people, when he was an unbeliever, he fell down from fifth-story building and he's got great damage in his spine. ஒரு மனிதர் உண்டு, அவர் 3 மாடி கட்டடத்தில் இருந்து மேலே இருந்து தவறி கீழே விழுந்து விட்டார். அவர் இயேசுவை அறியாதவர். அவருடைய முதுகு பகுதி அப்படியே நொறுங்கி போயிருந்தது. 하반신이 마비되어 9년 동안을 움직이지 못하는 것은 물론이고 앉지도 눕지도 못하는 상태로 지냈지요. Because his lower part of the body was paralyzed, he had not been working or sitting or lying for last 9 years. 3 மாடியிலிருந்து அவர் கீழே விழுந்தபடியினால் அவர் இடுப்புக்கு கீழே இருந்த கால்களை, இடுப்பு பகுதியை அசைக்க முடியவில்லை. ஆகவே அவரால் நடக்கவோ எழுந்து நிற்கவோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாத நிலையிலே பிரார்த்தனைக்காக வந்தார். 보조 기구를 하고 휠체어에 의지해서 살았습니다. He just had lived according to the spine aiding equipment sitting on his wheelchairs. அந்த மனிதர் அப்படியே சர்க்கல நாற்காலியிலே உட்கார்ந்தவராக பிரார்த்தனைக்காக வந்தார். 그러다가 소문을 듣고 본교의 부흥성에 참석했습니다. Well, I heard the good news about Man Church and he attended 2 weeks of revival meeting. அவர் மான்மின் திருச்சபையிலே தேவன் செய்கிற அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அந்த திருச்சபையின் கூட்டங்களுக்கு அவர் வந்தார். 그리고 제게 기도받은 후에 즉시로 휠체어에서 일어났지요. And right after receiving the prayer from myself, he immediately stood up from the wheelchair. நான் தேவனை நோக்கி ஜெபித்த வேளையிலே அவர் தன்னுடைய சர்க்கல நாற்காலியில் இருந்து சுகம் பெற்று எழுந்தார். 얼마 후에는 목발도 버리고 혼자서 걷게 되었습니다. Well, soon he threw away his crutches and he came to work by himself. அவர் சில நாட்களிலே பூரண சுகமடைந்து நடந்து தன்னுடைய காரியங்களை தானாகவே செய்ய ஆரம்பித்தார். 지금은 완전히 정상이 되어 걷고 뛸 뿐만 아니라 자전거도 자유롭게 탈 수가 있습니다. Now he has become completely normal person and even he enjoy bicycling. இப்பொழுது அவர் பூரண சுகமடைந்து விட்டார். இப்பொழுது நன்றாய் சைக்கிள் ஓட்டி எல்லா இடங்களுக்கும் சென்று வரக்கூடிய அளவிற்கு தேவன் அவனுக்கு பூரண சுகத்தை தந்திருக்கின்றார். 치료해 주신 하나님의 은혜에 감사하여 지금도 열심히 봉사하고 있습니다. Because he was so much grateful to God who healed him, he's now serving for the church members as the service call. தன்னுடைய நிலையிலிருந்து தன்னை விடுவித்து தனக்கு சுகம் கொடுத்த தேவன் மீது அதிக அன்பு அவர் கொண்டபடியினால் அவருக்கே இப்பொழுது தன்னுடைய முழு நேரத்தையும் பயன்படுத்தி ஊழியம் செய்து வருகின்றார். 이러한 전능하신 하나님의 역사는 한국뿐 아니라 세계 곳곳에 동일하게 나타납니다. This kind of mighty works of God Almighty has been manifested all over the world. இப்படிப்பட்ட ஆச்சரியமான தேவனுடைய வல்லமையின் காரியங்கள் உலகமெங்கிலும் நடைபெற்று வருகின்றன. 제가 집회를 가는 곳마다 무수한 사람들이 치료받아 간증합니다. No matter where I visited to conduct the crusade, many people were healed and witnessed and testified how they were healed. எந்த இடங்களுக்கெல்லாம் நான் சென்று இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தேனோ எல்லா இடங்களிலும் தேவனுடைய வல்லமை ஜனங்களை குணமாக்கியது. 목발과 지팡이를 버리는 사람, 휠체어에서 일어나는 사람이 수없이 많지요. Countless people threw away their crutches and steps and stood up from the wheelchairs. அநேக திரளான மக்கள் தங்களுடைய சர்க்கர நாற்காலி வண்டியை தள்ளிவிட்டு எழுந்து நின்றார்கள். ஊன்றுகோல்களை தள்ளிவிட்டு எழுந்து நின்றார்கள். 소아마비, 내성마비, 중풍을 비롯하여 소경, 기머거리, 벙어리가 정상이 되는 것입니다. Polio, paralytic, cerebral palsy, and the deafness and muteness and the blindness were healed. பக்கவாத வியாதி,
முடவர்களாய் இருந்தவர்கள் தலைப்பகுதியிலே மூளை ஒரு பகுதி சரியாக செயல்படாதபடியினால் கை கால்கள் விழுந்து போன நிலையிலே இருந்தவர்கள் பலவிதமான கொடிய வியாதியிலே இருந்தவர்கள் சுகம் பெற்றார்கள். 특별히 아프리카의 우간다와 케냐 그리고 중미 온두라스에서는 많은 사람들이 에이즈를 치료받았습니다. Especially, many people were healed of AIDS, HIV in the Uganda, Kenya, and the Honduras in Central America. உகாண்டா, கெனியா, ஹோண்டுராஸ் என்ற இடங்களிலே நடந்த நற்செய்தி கூட்டத்திலே தீராத வியாதி என்று சொல்கிறார்களே அந்த எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை இயேசு முற்றிலுமாய் சுகமாக்கினார். 우간다의 한 장관의 부인도 제 기도를 통해 자신의 친구가 에이즈를 치료받았다고 간증했습니다. A wife of a federal minister of Uganda has sent me a letter saying that her friend was healed of AIDS by my prayer. எப்படி ஒருவர் எய்ட்ஸ் வியாதியினால் இருந்தவர் சுகம் பெற்றார் என்பதை குறித்து உகாண்டா தேசத்தினுடைய மத்திய மந்திரியுடைய மனைவி எனக்கு குறிப்பாக நன்றி சொல்லி கடிதம் எழுதினார்கள். 또한 얼마 전 7월에는 온두라스 집회가 있었는데 엄청난 창조의 권능이 나타났습니다. Well, I conducted a crusade in Honduras in Central America in July, and there has been a wonderful, great power of God. மத்திய அமெரிக்க பகுதியிலே இருக்கக்கூடிய ஹோண்டுராஸ் என்கின்ற இடத்திலே இந்த வருடத்தில் ஜூலை மாதத்தில் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் சென்றிருந்தேன். அங்கே அநேக ஜனங்கள் அற்புத சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். 2살 때 열병으로 시력을 잃어버려 죽은 사람의 눈을 이식받은 한 아이가 있었습니다. There was a girl who lost her eyesight in her right eye at the age of 2 because of fever, and she had a transplant from the dead cow. வலது கண்ணிலே ஜுரத்தின் நிமித்தமாக பார்வை முழுவதும் இழந்து குருடான நிலையிலே ஒரு பெண் இருந்தாள். அவள் திரும்ப பார்வை பெறும்படியாக வேறொருவருடைய கண்ணை மாற்று அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த பெண்ணுக்கு பொருத்தி இருந்தார்கள். 이 아이는 10년 동안 전혀 보지 못했지요. 빛조차 보지를 못했습니다. This girl had not been able to see with her right eye for the last 10 years. Even she couldn't sense the light. அந்த கண் அறுவை சிகிச்சை செய்த பிறகும் கூட அந்த கண் சரியாய் செயல்படாதபடியினால் அவளால் அந்த கண்ணை பயன்படுத்தி ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. 그런데 제 기도를 받은 후 보이지 않던 눈이 보이기 시작한 것입니다. But as soon as she received the prayer from myself, she came to see again. ஆனால் நான் தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்த உடனே அந்த பெண்ணுடைய கண் நன்றாய் தெரிய ஆரம்பித்தது. 이미 죽고 퇴화된 신경이 새롭게 창조된 것이지요. The nervous system, which had been dead already and degenerated, came to be created again. ஏற்கனவே பார்வை நரம்புகள் செத்து போய் அவருடைய பார்வை சரியாய் செயல்படாமல் இருந்த வேளையிலே அப்பொழுது தேவ வல்லமை இறங்கி வந்தபடியினால் அவருடைய கண்கள் மீண்டும் தெளிவாய் காண ஆரம்பித்தன. 이처럼 전 세계 위에 역사하시는 하나님의 권능은 오늘도 여러분 가운데서 크게 나타날 것입니다. In the same way, the mighty power of God Almighty will be manifested wonderfully tonight among you. அந்த இடங்களிலெல்லாம் அற்புதமாய் செயல்பட்ட தேவனுடைய குணமாக்கும் வல்லமை இன்றைய தினத்திலே உங்களை தொட்டு ஒரு பெரிய அற்புத சுகத்தை கொண்டு வரப்போகிறது. 사랑하는 성도 여러분, 셋째로 하나님은 스스로 계신 분입니다. Dear congregation, certainly God is, I am who I am. அன்பானவர்களே, தேவன் நிச்சயமாகவே இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அப்படியே மாறாதவராய் என்றென்றும் இருக்கிறார். 하나님은 영원 전부터 영원 후까지 스스로 존재하는 완전한 분이십니다. That is to say, God is the perfect being who exists by himself from the eternity to the eternity. தேவன் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். நித்தியத்தின் துவக்கத்திலிருந்து முடிவில்லாத நித்தியத்திலே என்றென்றும் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். 사람이 손으로 만들어낸 우상이나 신과는 완전히 다르다는 사실을 알아야 합니다. You must understand that the God is totally different from the man-made idols or man-made gods. மனிதன் தன்னுடைய விருப்பத்தின் எண்ணத்தின்படியே தேவனை குறித்த நினைவுகளின்படி தேவன் இருப்பதில்லை. தேவன் மனிதனுடைய எண்ணத்தை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசப்பட்ட